ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். இந்த வீடியோக்கு இல்லை இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வெற்றி பாதை, வெற்றியை நோக்கி தினமும் ஒரு படி அப்படின்ற வரிசையில் எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோல என்டையர் டாபிக்ல ப்ரீவியஸ்லி கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேதிக் பீரியடோட கண்டினியூஷனா, அதாவது ஜிகே வெற்றி பாதையோட தேர்ட் பார்ட், வேதிக் பீரியடோட கண்டினியூஷன் செகண்ட் பார்ட் வீடியோஸ்ல கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்குள்ள போலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த வேதாங்காஸ், வேதங்கள் வேற வேதாந்தங்கள் வேற, வேதாங்காஸ் வேற. வேதாஸ் வேற வேதாங்காஸ் வேற. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் டினோட்ஸ் ரிச்சுவல்? ஸோ வேதாங்காஸ்ல ரிச்சுவல்னா இந்த சடங்குகளை பத்தி குறிக்கக்கூடிய டேர்ம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சந்தா, ஆப்ஷன் பி கல்பா. எந்த வேதாங்காஸ்ல இருக்கு? வியாக்கர்னா, சிக்ஸா. ஓகேங்களா? அதுக்கு முதல்ல என்ன ரிச்சுவல்ஸ் பத்தி எது சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ கல்பா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ரிச்சுவல்ஸ்னா கல்பா. கல்ப வேதாங்கத்துல ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 வேதாங்காஸ் இருக்கு. ஓகேங்களா? 6 வேதாங்காஸ் வேதத்தை எப்படி படிக்கணும் இல்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிக்ஸான்ற வேதாங்காஸ் வந்து ஃபொனட்டிக்ஸ், அதாவது என்னன்னா ஒலிகள் சம்பந்தப்பட்டது. கல்பா அப்படின்றது என்னன்னா நாம வந்து அந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்றது சடங்குகள், சம்பிரதாயங்கள் இல்ல ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் வேதிக்கல் டெக்ஸ்ட். ஸோ வேதங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கல்ப வேதாங்கத்துல சொல்லியிருக்காங்க. வியாக்கரணா அப்படின்னா கிராமர், அதாவது எப்படி வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்ற இலக்கணங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிருத்தான்றது அந்த வேர்டோட மீனிங், அதாவது வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கக்கூடிய மீனிங். சந்தாஸ் அப்படின்றது எப்படி படிக்கணும் அப்படின்றதுல சந்தம், சந்தம்னா என்ன? ஒலி, ஒலின்றது எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸான்றது பொனட்டிக்ஸ், ஒவ்வொரு எழுத்தோட பொனட்டிக்ஸ்னா ஏ பி சி ஆ ஆ ஈன்னு சொல்றாங்க இல்லையா, அது பொனட்டிக்ஸ். சந்தான்றது அந்த வேர்டை படிச்சு காமிக்கிறது. ஜோஸ்தியா, ஜோதிஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா அது வந்து ஜோதிடத்தை பத்தி சொல்றது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 6 வேதாங்கஸ் இருக்கு. சிக்ஸா, கல்பா, வியாக்கர்ணா, நிருத்தா, சந்தா, ஜோஸ்தியா. ஓகேங்களா? ஸோ இதுல ரிச்சுவல்ஸை பத்தி சொல்றது கல்ப வேதாங்கம். அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேதாங்கா? ஸோ கல்பா, சந்தா, சிக்ஸா லாஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். முண்டகம் அப்படின்றது முண்டக உபநிதம், ரிக்வேதால இருக்கக்கூடிய உபநிடங்கள், உபனிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முண்டக உபநிடம். இது வேதாங்க கிடையாது. ஹவு மெனி வேதாங்காஸ் ஆர் இன் த டோட்டல்? மொத்தம் எவ்வளவு வேதாங்காஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 6 வேதாங்காஸ். ஏன்னா இப்ப லாஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மொத்தம் இருக்கக்கூடிய வேதாங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வேதாங்காஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் இன் வேதிக் ஏஜ், ஸோ ஒரு காலத்துல த கிங் வாஸ் கால்டு கோபதி விச் மீன்ட், அதாவது வேத காலத்தில் கோபதி, ஒரு மன்னர் வந்து கோபதின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மீனிங் கேக்குறாங்க. லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், உலகின் கடவுள், இல்ல மக்களின் கடவுள், லார்ட் ஆஃப் த பீப்புள், லார்ட் ஆஃப் நிலங்களின் கடவுள், லார்ட் ஆஃப் த லேண்ட், இல்ல கால்நடைகளின் கடவுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோ அப்படின்னா அரசன், இல்லைன்னா கால்நடைகள், நம்ம தமிழ்லயே பார்த்திருக்கோம். ஸோ கோபதி அப்படின்னா லார்ட் ஆஃப் கேட்டில், கால்நடைகளின் கடவுள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த வேதிக் சிவிலைசேஷன் இன் இந்தியா ஃப்ளோரிஷிங் அலாங் த ரிவர். ஆப்ஷன் ஏ தபதி, ஆப்ஷன் பி கோதாவரி. தபதி தான் தப்பின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி கோதாவரி, ஆப்ஷன் சி நர்மதா, ஆப்ஷன் சி நர்மதா, ஆப்ஷன் டி சரஸ்வதி. ஸோ எங்க வேத காலம் நாகரிகம் எங்க வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அது எங்க வந்துச்சு அப்படின்னா அது வந்து சரஸ்வதி. ஓகேங்களா? சரஸ்வதி நதியில் வந்தது. ஏன்னா அவர்களுடைய புண்ணிய ஆறுன்னு சொல்றது வந்து சரஸ்வதி. ஓகேங்களா?
இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரஸ்வதி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகளின் அம்மா. அதாவது எப்படி சொல்றது? ஆறுகளின் தாய் அப்படின்னு சொல்லலாம். மதர் ஆஃப் ஆல் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்ப எங்க இருக்கு? சரஸ்வதி ரிவர் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா, ராஜஸ்தான்ல இருந்துச்சு. அது வந்து டெசர்ட்ல வந்து மறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல சரஸ்வதின்ற ரிவர்ல தான் வேத காலமே அங்க அந்த இடத்துல தான் வந்துச்சு. அ ரொம்ப போற்றப்பட வேண்டிய நதியா கருதப்பட்டது சரஸ்வதி ரிவர். ஓகேங்களா? புராணங்களில் மட்டும் இப்ப இருக்குது. இன் வேதாஸ், உபனிஷத், புராணாஸ், தர்மசூத்ராஸ் ஆல் ஆர் ரிட்டன் இன் விச் லாங்குவேஜ்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வேதங்கள், வேதாங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள், தர்மசூத்ரா இதெல்லாம் எந்த லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, பிராகிருத மொழி, பாலி. பிராகிருத மொழின்றது எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலின்றது எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. சான்ஸ்கிரிட் அப்படின்றதுல. ஸோ இப்ப வேதாங்கள் எங்க எழுதியிருக்காங்க, அப்ப எந்த மொழியில எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதம், உபனிஷத், புராணா, தர்மசூத்ரா எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் எழுதியிருக்காங்க. ஸோ பாலி மொழியும் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிராகிருத மொழியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஹிந்தி இப்ப ரீசென்ட்டா வந்தது. ஸோ பிராகிருத மொழி, பாலி மொழி இது எல்லாமே அந்த காலத்துல இருந்தது. நம்ம வர வர ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் சான்ஸ்கிரிட். விச் இஸ் த ஓல்டஸ்ட் வேதா அமாங் 4 வேதாஸ்? நமக்கு தெரியும் வேதாவே மொத்தம் 4 தான். ரிக், யஜுர், சாம, அதர்வன. அதுல ஃபர்ஸ்ட் வரதா ரொம்ப ஓல்டஸ்ட் வேதா. ஸோ ரிக் வேதா தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஓல்டஸ்ட், மிகவும் பழமையான வேதங்கள் ரிக் வேதா. So more than 1000 eulogies have been included in the Rig Veda. What they are called? யுலாஜிஸ்னா என்னன்னா புகழ்ச்சி, புகழ்ந்து பாடுறது. ஓகேங்களா? ஸோ நிறைய புகழ்ந்து பாடக்கூடிய அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த டேர்முக்கு. புகழ்ந்துரைத்தல், புகழ்ச்சி உரைன்னு சொல்லலாம் இலாஜிஸ் அப்படின்றது. 1000க்கு மேல புகழுரைகள். இப்ப கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் ரிக்வேதம். ஓகேங்களா? ஸ்ருதி, மண்டல், சுக்தா, ஸ்மிருதி. ஸ்ருதி, மண்டல்ன்றது 10 மண்டலங்களா பிரிச்சிருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் அப்பயே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து சுக்தான்னு சொல்லுவாங்க. ஸோ யூலாஜிஸ் நிறைய பிரைசிங் பண்றது வந்து சுக்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஹவு மெனி வர்ணா பீப்புள் வேர் டிவைடட் இன் ஆன்ஷியன்ட் இந்தியா? ஆதி காலத்தில் எத்தனை வகையான மக்கள் பிரிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்குறப்போ உங்களுக்கு தெரியும் 4 வகைகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? இது எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ணாசிரம கொள்கை வந்து புருஷ சுக்தா, ரிக்வேதால புருஷ சுத்தம் அப்படின்றது 10வது மண்டலத்துல வருது. அதுல மக்கள் வந்து 4 விதமாக பிரிக்கப்படுகிறார்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிராமணா, சத்திரியா, வைசியா அண்ட் சூத்திரா. ஓகேங்களா? ஸோ இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் முன்னாடியே குடுத்ததுனால, நீங்க இதுக்கு உங்களுக்கு இது மட்டும் போதும். ஓகேங்களா? ரிக்வேதா இஸ் டிவைடட் இன்டு டேஷ் புக்ஸ் ஆர் மண்டல்ஸ். ஸோ எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு தெரியும் ரிக்வேதா என்பது 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? த கலெக்ஷன் ஆஃப் வேதிஸ் ஹியூம்ஸ் ஆர் மந்த்ராஸ். ஸோ வேத மந்திரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கியாட்டி, ஆப்ஷன் பி பாலி, ஆப்ஷன் சி பிடாட், ஆப்ஷன் டி சம்ஹிதா. சம்ஹிதா அப்படின்றது என்ன வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, சம்ஹிதா தான் அது கரெக்டான ஆன்சர். சம்ஹிதா அப்படின்றதுக்கு என்ன வேர்டுன்னு தெரிஞ்சுன்னா இனிமே உங்களுக்கு இது டவுட் வராது. சம்ஹிதா அப்படின்னா என்னன்னா ஒன்றாக சேர்க்கப்பட்ட தொகுப்பு அப்படின்ற பேர். அதாவது டு அரேஞ்ச் டுகெதர் இன் யூனியன், ஒரே இடத்தில் ஒன்றாக தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்த படைப்புகளை பொறுத்து இருக்கு, மந்திரங்களை ஓதுதல் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்றாக தொகுக்கப்பட்டதுக்கு பேர் வந்து சம்ஹிதா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஆல் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் பிரின்சிபல் டெய்டிஸ் ஆஃப் வேதிக் பேந்தோன் எக்ஸப்ட். ஸோ இப்போ முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஸோ முழுமுதற் கடவுள் அப்படின்னா அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அக்னி, சோமா, இந்திரா இவங்கெல்லாம் அந்த வேத காலத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அது வந்து துர்கா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்தி ரிலீஜியஸ்ல வந்துடும். சக்தின்னு என்ன? பெண் கடவுள்கள் இதுல வந்துடும். ஸோ இந்திரா,
சோமா, அக்னி இவங்க எல்லாமே முதன்மை கடவுள்ல வந்துருவாங்க. ஸோ இதுல துர்கா அப்படின்றது அடுத்த நிலை கடவுளாக அதுல மதிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்னி, இந்திரா, சோமா அப்படின்றவங்கள முழு முதற் கடவுளா சொல்லியிருந்தாங்க. துர்கான்றவங்க சக்தி அடிப்படையில வருவாங்க. ஸோ மொத்தம் வந்து முழு முதற் கடவுள்களா 33 கடவுள்கள் இருக்கு. 33 கோடியின் தேவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த 33ன்றது எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழுமுதற் கடவுள்ல அக்னி, சோமா, ருத்ரா, இந்திரா, பிரஜாபதி, பிரஜன்யா, தாயுஸ், வருணா, மித்ரா. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்கள். அக்னினா நெருப்பு, சோமா, ருத்ரானா நம்ம சிவன், இந்திரா, பிரஜாபதினா நம்ம பிரம்மர், பர்ஜன்யா, தாயுஸ், வருணானா அந்த வருண பகவான் மலை, மித்ரா. ஓகேங்களா? ஸோ இந்திரா, அதுக்கப்புறம் வருண், அக்னி, உஷா, அதித்தி, பிருத்திவி, ஆர்யானி, பாரதி, சரஸ்வதி இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அடுத்ததா அந்த பிரின்சிபல் டெய்டிஸ்னா அந்த முதல் முதல் கடவுளுக்கு அடுத்தது இவங்க வந்து மென்ஷன் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ த வேர்ட் சத்யமேவ ஜெயதே ஹாவ் பீன் டெரைவ்டு ஃப்ரம் விச் உபனிஷத்? ஸோ மொத்தம் 10 மண்டலாசா பிரிச்சிருந்தாங்க ரிக்வேதத்துல. சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது முண்டக உபனிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஸோ சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது ஆக்சி உபனிஷத், முண்டக உபனிஷத், கருட உபனிஷத், மகாகாவிய உபனிஷத்ல 10வதா இருக்கக்கூடிய மண்டல முண்டக உபனிஷத்ல இருந்து எடுக்கப்பட்டது. The word Satyameva Jayate on the national emblem of India has been taken from which Upanishad? ஸோ போன கொஸ்டின் தான் பார்த்தோம். அதை வேற மாதிரி கேட்டிருக்காங்க. முண்டக உபனிஷத். So the word Satyameva Jayate on the national emblem of India has been taken from which Upanishad? முண்டக உபனிஷத் தான் நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ 2 தடவை அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால அந்த 2 தடவை வந்திருக்கு. ஸோ நிறைய தடவை முண்டக உபனிஷத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரிக்வேதா, யஜுர்வேதா, வர்ணாசிரம கொள்கை இதை பத்தி கேட்டிருக்காங்க. ரைட்? Which of the Rig Vedas mandalas completely dedicated to Soma? So Soma, option A 7th mandala, option B 8th mandala, option C 9th mandala, option D 10th mandala. 10th உபனிஷத், புருஷ சுத்தம் அப்படி வந்துடும். மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சோமா கடவுளை பற்றி ஃபுல்லாக சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது மண்டலம். ஸோ ரிக்வேதாவை ஃபுல்லாக படிக்கணும். அதர்வன வேதாவத்தையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஸோ வேதங்களில் என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சால் போதும். உள்ளே இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாக ரிக்வேதாவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா திடீர்னு நமக்கு அந்த கொஷின்ஸ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். புருஷ சுத்தா இஸ் எ ஹிம் ஃபார் விச் வேதான்னு கேட்டிருக்காங்க. புருஷ சுத்தம்ன்றது எங்க இருக்கு? முண்டக உபனிஷத்துல இருக்கு. ஸோ ரிக்வேதாவில் இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ரிக்வேதாவில இருந்து எடுக்கப்பட்டது புருஷ சுத்தம். ரிக்வேதாவில் இருக்கு, அதை நாம தான் எடுத்திருக்கிறோம். ஸோ புருஷ சுத்தம். ஓகேங்களா? ஒரு வழியா வேதிக் பீரியட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நம்ம இது வரைக்கும் கேட்ட எஸ்எஸ்சியோட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட சீரீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ சீரீஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஜிகே வெற்றி பாதை, வெற்றியை நோக்கி தினமும் ஒரு படி. அதாவது நாம எடுத்த உடனே ஒரு விஷயத்த ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தும் போது வேற வழியே இல்லை, விட்டு நம்ம கைக்கு வந்து தான் தீரும். ஓகேங்களா? ஸோ இதோட அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாஜனபதாஸ். 16 மகாஜனபதத்தை பற்றி, மகாஜனபதாஸ் பற்றி கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு கம்பைண்டாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.